கோடி சுவாமிகள் துணை. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு 3 விதமான செயல்களால் நம்மளுடைய மொத்த வாழ்க்கையுமே மாறிவிடும். அதில் எதை நம்ம பார்க்குறோம், எதை நம்ம பேசுகிறோம், எதை நம்ம கேட்கிறோம், அதாவது எதை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், எதை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம், எதை பற்றி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்ற 3 விதிகள் ஒரு மனிதனுக்கு புரிந்துவிட்டால் அந்த மனிதன் நிச்சயம் கோடீஸ்வர நிலையை அடைவதை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த 3 விதியும் எப்படி செயல்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தை பற்றி தான் யோசிக்கணும். அந்த பணத்துக்காக என்ன செயல் செய்ய போகிறோம், பணத்தை பற்றி தான் பேசுகிறோம். அது பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக என்ன பேசுகிறோம், பணத்தை பற்றி தான் நினைக்கிறோம். அந்த பணத்துக்காக என்ன செயல்களை செய்கிறோம், பணத்தை பற்றி பேசுகிறோம், பணத்தை பற்றி மட்டும்தான் பார்க்குறோம். இந்த 3மே என்ன பார்க்குறோம், என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம், இந்த 3 விதிகளும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இந்த 3 விஷயமும் உங்கள் ரத்தத்தில் ஊறணும். அப்படி பணம் அப்படின்ற விஷயம், அந்த பணத்துக்காக நீங்கள் செய்ய போகிற வேலைகள், அது நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கலாம், ஒரு தொழில் பண்ணுறதா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது சம்மந்தமான விஷயங்களை மட்டுமே அதிக நேரங்கள் யோசிக்க அந்த எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். என்னுடைய வாழ்க்கையில் இதே போல் நடந்து இருக்கிறது. 2013 அந்த காலகட்டத்தில் எனக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணி அதை ஒரு பேப்பரை பார்க்குற இடத்துல ஒட்டி வச்சுருந்தேன். மிக முக்கியமாக அந்த விஷயம் நடக்கிறதுக்கு 4 வருஷம் டைம் எடுத்தாலும் அந்த செயலை நோக்கி என்னை கொண்டு போயிடுச்சு. அது மூலிமா மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 நாடுகளுக்கு மேல் கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்க. அதன் மூலம் நிறைய மாற்றங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த செயலை நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டா நிச்சயமாக உங்களுக்கும் நடக்கும், கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்போ நீங்கள் தினசரி காலையில் எழுந்தவுடன் முதல் நிமிடமே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போகிறது, நான் கோடீஸ்வர நிலையை அடையப் போகிறேன், நல்ல விஷயங்கள் கிடைக்கப் போகிறது, நான் சிறப்பான செயல்களை செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிடம் பேசுங்க. ஒரு நிமிடம் அதே விஷயத்தை நினச்சி பாருங்கள். இன்னொரு ஒரு நிமிடம் அந்த விஷயத்தை பாருங்கள், எழுதி வச்சு அதை பாருங்கள். இந்த 3 விஷயமும் உங்களுடைய கண்ணு, உங்கள் காது, உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கும். அது சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலையில் கொண்டு போய் சேர்த்துடும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அஃபர்மேஷன்ஸ். எந்த விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். அது அஃபர்மேஷன்ஸில் ஐ எம் ஏ மில்லியனர் அப்படின்ற வார்த்தையை அஃபர்மேஷன்ஸில் திரும்ப கேட்கும்போது நீங்கள் மில்லியனர் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு கீவேர்டு மாதிரி இருக்குது. அந்த வார்த்தையை திரும்ப கேட்க பேச அந்த விஷயத்தை அடைவதற்கான வழிகள் உங்களுக்கு பிரபஞ்சம் காமிக்கும். அதேமாரி ஒரு சிலவங்க பிரபஞ்ச சக்தின்றது அது ரொம்ப பவராக இருக்குமே, அது பாசிட்டிவான எனர்ஜி கிடையாது, நெகட்டிவ் எனர்ஜின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நெருப்பு நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். அதேமாரி இந்த பிரபஞ்ச சக்தி கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம், நல்லதுக்கும் பயன்படுத்தலாம். நல்லது பயன்படுத்துறதுக்கு நல்லதை நினைக்கணும், நல்லதை செய்யணும், நல்லதை பார்க்கணும். நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்தமாரி சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்லேருந்து எல்லாத்துலேயும் எதை அதிக நேரம் பார்க்குறீங்க, ஒரு நடிகையை பற்றி, ஒரு நடிகரை பற்றி, ஒரு சினிமா சார்ந்து, அரசியல் சார்ந்து, ஒரு டபுள் மீனிங் மீம்ஸு, இதெல்லாம் பார்க்க என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அது சார்ந்த விஷயமே உங்களுக்கு திரும்ப காமிச்சிட்டே இருக்கும். அதுவே உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக ஏற்படுத்திவிடும். இந்த நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு தடைகளை ஏற்படுத்திவிடும். எங்கே இருக்கிற ஒரு நடிகரோ நடிகையை பற்றி நாம் பேசுவது பயனற்றது. அவர்களை பற்றி பாசிட்டிவான விஷயங்களை பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கும் லிமிட் இருக்குது. அவர் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் இந்த விஷயத்த சொன்னார் ஒரு மேடையில், அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதை விட்டுட்டு ரொம்ப இண்டிவிஜுவலாக ரொம்ப
தேவையில்லாத பர்சனலான விஷயங்களை பேசிக்கிட்டு, கடுமையாக கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு, கெட்ட எண்ணங்களை விதைத்து கொண்டு இது சம்பந்தமான விஷயங்கள் திரும்ப திரும்ப செய்யும்போது அது சம்பந்தமான நண்பர்களே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை தரம் மேலோங்கி போவதை தடுத்து, வளர்ச்சி ஏற்படுவதை தடுத்து கீழ்நோக்கி நீங்கள் செல்வீர்கள். இன்று உங்களுடைய வங்கி கணக்கில் ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கிறது. அந்த 10 லட்சமை 1 கோடியாக மாற்றுவது, ஒரு 8 கோடி 9 கோடி ரேஞ்சுக்கு மாற்றுவது, $1 மில்லியன் இன்றைக்கி 8 கோடி 40 லட்சம். அப்போ 8 கோடி 40 லட்சம் ரீச் பண்ணும்போது நீங்கள் ஒரு மில்லியனர். இதே ஒரு 16-17 கோடிங்கன்னா நீங்கள் ஒரு மல்டி மில்லியனர். அப்போ அந்த ரேஞ்சு நீங்கள் தொடர்றதுக்கான செயல்களை செய்யணும். ஆனால் இதுமாதிரி நெகட்டிவான விஷயங்களை பார்க்க இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, அது 5 மாறும், 0 ஆகும், வேறு மாதிரி நம்பர்ஸ் கொண்டு போயிடும். அப்போ நெகட்டிவான விஷயங்களை போகும்போது தான் இந்த தாக்கம் உங்களுக்கு ஏற்படுத்துது. அப்போ இந்த சோஷியல் மீடியாவில் அந்த மீம்ஸ் நெகட்டிவான விஷயங்களை பார்க்காதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணும்னா, நீங்கள் நண்பர்களை திடீர்னு யதார்த்தமாக பார்க்குறீங்க, அவங்க ஒரு செய்தி சொல்லுவாங்க, அது கேட்கும்போது அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இப்படி ஒரு நடந்திருக்கா, என்ன நினச்சிட்ருக்குற, என்ன நியூஸே பார்க்குறது இல்லையா நீ அப்படின்னு அவங்க சொல்லணும், அவங்க கேட்கணும். அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருக்கீங்க. ஏன்னா வெளி உலகம் விஷயம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தான். எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியமே கிடையாதுங்க. அரசியலில் இவங்க இப்படி பண்ணுறாங்க, சினிமாவில் இவங்க இப்படி பண்ணுறாங்க, இது அதுன்னு தேவையில்லாத விஷயங்கள் எதையுமே யோசிக்காதீங்க, அதை பற்றிலாம் பேசாதீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பாதீங்க. வாரன் பஃபெட் என்ன இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாரு, பில்கேட்ஸோடைய என்ன சொல்கிறாரு, எலான் மஸ்க் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் அவங்களுடைய மெசேஜை நீங்கள் பாருங்கள். தொழில் ரீதியாக அவங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை காப்பி பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா இங்கே ஜெயிக்கிறதுக்கு நல்ல விஷயங்களை மற்றவங்கள்ட்ட காப்பி பண்ணி அதை ஃபாலோ பண்ணலாம். அது மாதிரியான விஷயங்களை மட்டுமே நோக்கி போகணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிக நேரம் பார்க்குறது பணமாக இருக்கணும், தங்கமாக இருக்கணும், வீடாக இருக்கணும், வாகனமாக இருக்கணும். நீங்கள் பார்க்குறது பணம், தங்கம், வீடு, வாகனங்கள். அந்த வாகனங்களில் கூட ரொம்ப ஹைடெக்கான ஒரு கார்ஸ் அந்த பாருங்கள். இந்த மாதிரி பார்க்கும்போது தான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கான வழியை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். இது முழுக்க 100% உண்மையான விஷயம். எதை பார்க்கிறோமோ, எதை நினைக்கிறோமோ, எதை பற்றி பேசுகிறோமோ அது வந்தே தீருங்க. இது 100% உறுதிங்க. ஏன்னா இது 2013 நான் ட்ரை பண்ணும்போது அது நடந்தது. இத்தனைக்கும் ஒரு 10% எஃபர்ட் போடும்போது அதில் 4 வருஷம் ஆனாலும் அது அடுத்து ஒரு 3-4 வருஷத்துக்கு நிறைய மாற்றங்களை என் வாழ்க்கையில் ஏற்படுத்துச்சு. அப்போ நான் நினச்சேன் அது நடந்தது. இதே மாதிரி நீங்கள் ஒரு இலக்கை தீர்மானிங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்றைக்கி முடிவு பண்ணுங்கள், ஒரு $3 மில்லியன் பணம் சம்பாதிக்கணும். $3 மில்லியன் அப்படின்னு பார்த்து கிட்டத்தட்ட 24-25 கோடி. அவ்வளோ பெரிய நம்பர்ஸ் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு டார்கெட்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் 300K கூட ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு 1 கோடி ரூபாவோட ஃபிக்ஸ் பண்ணுங்கள், 2 கோடி கூட ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு $3 மில்லியன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த $3 மில்லியன் $3 லட்சம் கிட்டத்தட்ட இந்தியா காசுக்கு 2 கோடி 40 லட்சம். அந்த 2 கோடி 40 லட்சம் அடையிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள், வழிகள் ஒவ்வொன்றாக கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த வழி வாய்ப்பு எல்லாமே நல்ல விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கு, மிகப்பெரிய உயரத்துக்கு செல்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். மற்றவங்க 100 மடங்கு எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு பண்ணுறத நீங்கள் ஒரு மடங்கு எஃபோர்ட் போட்டு சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய மனசு எண்ணமும் பலமாக இருந்து விட்டால் நிச்சயம் அதில் நீங்கள் பெரிய அளவில் சாதனை படைப்பீர்கள். மிகப்பெரிய அளவில் உயரத்துக்கு நீங்கள் செல்வீர்கள். வெற்றியை நிச்சயம் நீங்கள் அடைவீர்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலையும் அது போன்ற வாய்ப்புகளும் இறைவன் உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் இந்த காணொளியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே பிரபஞ்ச சக்தியும் இறை சக்தியும் உண்மை. அது பாசிட்டிவாக நடக்க வேண்டும் என்றாலும் பாசிட்டிவாக நினைக்க வேண்டும், பாசிட்டிவாக நடக்கும். நெகட்டிவாக நினைக்கும் போது தான் நெகட்டிவாக நடக்கும். அதனால் முழுக்க பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் யோசிக்க வேண்டும். இனி இந்த நிமிடத்திலேருந்து முடிவு செய்யுங்க. நீங்கள் பார்க்குறது நல்ல விஷயங்களாக மட்டுமே இருக்க வேண்டும். அது சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் மிக முக்கியம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இன்னொரு விஷயம், அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் திரும்ப கேட்க அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் ஐ ஆம் ஏ மில்லியனர் அப்படின்னு அந்த கீவேர்டு, அது கூட இன்னும் சில வேர்ட்ஸ்லாம் வரும். அந்த வேர்ட்ஸை நீங்கள் திரும்ப கேட்கும் விதமாக
ஒரு வீடியோ ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் அந்த லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் கேளுங்க, ஹெட்செட் போட்டு கேளுங்க, டவுன்லோட் பண்ணி கூட கேளுங்க. அதை கேட்கும்போது உங்களுக்கு உங்களுடைய மனசு, எண்ணம், செயல்கள் எல்லாமே முழுமையாக தூய்மையாக மாறிவிடும். தெளிவான பாதையை நோக்கி போக தொடங்கி விடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாமே ஏற்றம்தான், மகிழ்ச்சியான விஷயங்கள் தான் நடக்கப் போகிறது. இனி நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி. மிக உயர்வான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். மிக உன்னதமான ஒரு நிலையை அடையப் போகிறீர்கள். இனி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையப் போகிறது. இறைவன் உங்களுக்கு துணை நிற்கப் போகிறார். இறை சக்தி என்பது உங்களுடைய உடலில் தான் இருக்கிறது, வேறு எங்கேயுமே இல்லை. அந்த உடல் நல்லா வச்சுக்கணும், மனசு நல்லா வச்சுக்கிட்டா இறைவன் உங்கள் கூடவே இருப்பார். நல்ல நல்ல மனிதர்களை ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொண்டு போவார். அது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும். எல்லாமே வெற்றிகரமாக அமையும். மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக பிரமிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இனி நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி தான். ஏன்னா நல்லதான் நினைக்க போகிறீங்க, நல்லதை பேச போகிறீங்க, நல்ல விஷயங்களை பார்க்க போகிறீங்க. இந்த மூணுமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்களை கொடுக்க போகிறது. இனி வெற்றி 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 மகிழ்ச்சியான விஷயங்களை பார்க்க போகிறீர்கள்.